வாருங்கள் தேவனிடத்திலே, ருசித்து பாருங்கள் தேவனை, தேவனோடு சஞ்சரிக்க வாருங்கள். He is so beautiful, He is so good, He is so great and glorious. Hallelujah. He is so loving and caring and kind. Come to God. Hallelujah. Draw to God. என்று தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். Hallelujah. வந்து பாருங்கள் தேவனிடத்திலே, வந்து அவரை ருசித்து பாருங்கள், அவருடைய பிரசன்னத்தை ருசித்து பாருங்கள். அவரை விட்டு நீங்கள் விலகவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்காக உங்களோடு இடைப்படுகிற வார்த்தை, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பவுமாய் இருக்கிறேன். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். ஆமென். பிரியமானவர்களே, என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் சாரோனின் ரோஜாவாய் இருக்கிறார், அவர் பள்ளத்தாக்கின் லீலியாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அழகுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம் ஆண்டவரை குறித்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எண்ணம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய ஆண்டவரை குறித்து நீங்கள் எப்படி யோசிக்கிறீர்கள்? How do you think about your God? What do you think about your God? Amen. இன்றைக்கு நம் அனைவருக்கும் எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறது நம் ஆண்டவரை குறித்து? நம்மை சிருஷ்டித்த ஆண்டவராக இயேசுவை குறித்து எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறது? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் உங்களை பார்த்து, பரிசுத்தவான்களே, பிரியமானவர்களே, உங்கள் ஆண்டவரை குறித்து சரியான எண்ணம் கொண்டவர்களாக நாம் இன்றைக்கு இருக்க வேண்டும். ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், தேவனோடு நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றால், தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு கூட பேசுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் சாரோனின் ரோஜாவாய் இருக்கிறேன், நான் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன். அப்படி என்றால் கர்த்தர் தன்னை பற்றி சொல்லுகிறார். என்னை பற்றி நீங்கள் எல்லாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? என்னை குறித்து நீங்கள் என்ன யோசனை செய்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் கடினமான தேவன் என்று நினைக்கிறீர்களா? நான் பட்சிக்கும் அக்கனி என்று மட்டும் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? நான் எப்பொழுதும் உங்களை கடிந்து கொண்டிருக்கிறவர் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? எப்பொழுதும் உங்களை காயப்படுத்தி கொண்டிருப்பேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? நான் தான் உங்களுக்கு வந்துட்டு வேதனையை, துக்கத்தை, கஷ்டத்தை எல்லாம் கொடுக்கிற தேவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, அது பிசாசு செய்கிறான். அவன்தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான். வேறு ஒன்றுக்கும் அவன் வருவது இல்லை, வேறு ஒன்றும் அவனுக்கு தெரியும் இல்லை. ஆனால் தேவன் ஜீவனை கொடுக்க வருகிறார், அந்த ஜீவன் பரிபூரணம் அடைய வருகிறார். அப்போ என் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நல்லவராக இருக்கிறார், அழகுள்ளவராக இருக்கிறார். அவரோடு நான் ஐக்கியம் கொள்ள வேண்டுமானால், அவரோடு நான் சஞ்சரிக்க வேண்டும் என்றால், அவர் நல்லவர் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எல்லாரை காட்டிலும் நல்லவராய் இருக்கிறார். மனித குலத்திலே யாவரை காட்டிலும் அழகுள்ளவராய் இருக்கிறார். அவரை போல ஒருவரும் இல்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் இங்கே அவரை பற்றி சொல்லியிருக்கிறார். ஆமென். ஒருவர் தன்னை பற்றி சொல்லும் பொழுது அது அதிக நிச்சயமாக இருக்கிறது அல்லவா? If anybody will say about himself, it is the truth. Hallelujah. இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், உங்களை பற்றி சொல்லுங்க. ஒரு வேலைக்கே போனாலும் முதலாவது நம்ம இடத்துல கேட்டுக்கொள்ளுகிற கேள்வி என்னவென்றால், உங்களை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். எங்கே போனாலும் நம்மை கேட்கிற கேள்வி, இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். அப்போ நம்மை குறித்து நாம் சொல்லுகிறோம் இல்லை? அதுதான் நாம், தட் இஸ் we. நம்மை பற்றி நாம் வெளிப்படுத்துகிறோம். தட் இஸ் தி ரியாலிட்டி ஆஃப் அவர் செல்ஃப்ஸ். அதே போல் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பற்றி நான் சொல்கிறேன் கேளு. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர், கர்த்தர் இரக்கமும் சொல்றாரு, அவர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் இரக்கமும் கிருபையும் மகாதயையும் நீடிய சாந்தமும், ஆமென்,
1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர். இப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் சேவிக்கிறோம். இப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் வணங்குகிறோம். இப்படிப்பட்ட தேவனுக்காக தான் நீங்களும் நானும் ஓடுகிறோம். அல்லேலூயா. பெருமையா இருக்கிறதா உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கிறதா உங்களுக்கு? மகிழ்ச்சியா இருக்கிறதா உங்களுக்கு? உங்களுக்கு கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உங்களுக்காகவே தன் ஜீவனை கொடுத்து விட்டு, உங்களுக்காகவே அனைத்தையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டு, இன்றைக்கு அவரை பற்றி நமக்கு விவரித்து சொல்லுகிறார். நான் சாரோனின் ரோஜாவாய் இருக்கிறேன், நான் பள்ளத்தாக்கின் லீலின் புஷ்பமாய் இருக்கிறேன், நான் அழகுள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லி என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லுகிறார். என்னிடத்திலே வாருங்கள். Come unto me all who labor and are heavy laden. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு தேவன் உங்களை நோக்கி பார்த்து அதை தான் சொல்லுகிறார். நான் அழகுள்ளவராய் இருக்கிறேன், நான் அன்புள்ள தேவனாய் இருக்கிறேன். இன்னொரு தேவன் அற்புதமாக சொல்லுகிறார், I am very gentle, I am very humble, I am humble and gentle and my yoke is very light என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே கூட உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வாருங்கள் தேவனிடத்திலே, ருசித்து பாருங்கள் தேவனை, தேவனோடு சஞ்சரிக்க வாருங்கள். He is so beautiful, He is so good, He is so great and glorious. Hallelujah. He is so loving and caring and kind. Come to God. Hallelujah. Draw to God என்று தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். Hallelujah. வந்து பாருங்கள் தேவனிடத்திலே, வந்து அவரை ருசித்து பாருங்கள், அவருடைய பிரசன்னத்தை ருசித்து பாருங்கள். அவரை விட்டு நீங்கள் விலகவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. அவர் அவ்வளவு அழகுள்ளவராக இருக்கிறார், அவர் அவ்வளவு மேன்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. God bless you. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நீர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. நீர் கிருபை உள்ளவர், தயை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், ஓ மகா தயை உள்ளவர். சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாய் இருக்கிறீர் என்று சொன்னீரே, அதையெல்லாம் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை இரக்கம் செய்யும்படி நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொருவரும் உம்மை ருசிக்கட்டும் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உம்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உங்களோடு சஞ்சரிக்கட்டும். ஓ நீர் நல்லவர் என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ளுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. God be with you.